நீங்கள் போட்டிருக்கிற பல்லு கேப்பு அடிக்கடி கலண்டு வருதா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நார்மலாக நம்ம பல்லை குறைச்சிட்டு கேப் போடும்போது அது கொஞ்ச நாளுக்கு இல்லாமல் உடனே வந்துடுதா? அதுக்கான காரணம் அந்த பல்லோட ஹைட்டு கரெக்டாக இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் உங்களோட குறைச்ச பல்லுன்னா நம்ம போடுற கேப்பு இந்த டெப்த்துக்கு வரைக்கும் போனால் மட்டும்தான் அந்த கேப்பு ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இந்த பிடிமானம் நம்ம ரிட்டென்ஷன்னு சொல்லுவோம். இந்த ரிட்டென்ஷன் வேணும்னா அதுக்கான அடிக்குவேட் ஹைட்டு நம்மளுக்கு அவசியம். அதே இந்த பல்லு ஃபுல் டெப்த்து இல்லாமல் இந்த மாதிரி பாதையில் போட்டோம்னா எவ்ரி டைம் கடிக்கும் போது லேட்ரல் ஃபோர்ஸ் வரும்போது இந்த கேப்பு ஆடி கலண்டு வந்துடும். ஸோ கேப்பு ரொம்ப நாளைக்கு தங்கணும்னா நம்ம பல்லோட ஹைட்டு அடிக்குவேட்டாக இருக்கணும் அண்ட் ப்ராப்பரான மெத்தடில் பண்ணால் இந்த கேப்பு கலண்டு வராது. அண்ட் இதை தவிர நிறைய பேர் ஸ்டிக்கி ஃபுட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்களா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்க்கடலை பர்ஃபியோ இல்லை டேட்ஸோ இல்லை கேரமல் சாக்லேட்ஸோ சாப்பிடும்போது பல்லும் கடிக்கும்போது ஒட்டிக்கிட்டு உடனே வாய திறந்தீங்கன்னா இந்த கேப்பு சரியாக ஃபிக்ஸ் ஆகாத பட்சத்தில் அது வெளியே வரதுக்கான காரணங்கள் நிறைய. ஸோ இந்த மாதிரி உங்களோட கேப் அடிக்கடி கலந்து வருதுன்னா உங்கள் நியர்பை டென்டிஸ்ட்டை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.